எனக்கு கூட நான் கூட சாப்பிடலடா, உனக்கு சாப்பாடு கொடுத்தனடா, நானும் என் புருஷனும் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்டா உன்னை வளர்க்கறதுக்கு, கோயிலாக ஏறினேன்டா, மடிப்பு கிச்செல்லாம் கேட்டேனடா. அது இப்போ தான் நான் டைலாக்லாம் சொல்லணும், அந்த டைலாக்லாம் சொல்ல வேண்டாம். கவனிங்க, எல்லாம் அவருக்கு தெரியும், எல்லாம் அவருக்கு தெரியும். கரங்களை போய் சொல்லுங்கள், ஆமேன்னு சொல்லுங்கள். ரைட். திரும்ப சொல்கிறேன், உங்களுடைய கேரக்டரில் மிகுந்த கவனமாக இருங்க. ரைட். ஞானம் உள்ளவன் தன்னுடைய கேரக்டர் ரொம்ப கவனமாக இருப்பான், அதை பாதுகாத்து கொள்ள ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்பான். இப்போ ஒன்று சொல்கிறேன், போய் ஒரு வராரு, சாரை மாதிரி திட்டு போயிடுறாரு, என்ன நிலக்குது பிடிக்கல கேட்குறா, வராரு சார மாதிரியா வாய்க்கு வந்தபடி பேசுகிறாரு. நான் பொறுமையாக இருப்பது அவருக்கு பயந்து அல்ல, நான் பொறுமையாக இருப்பது என் அபிஷேகத்தை காத்துக்கொள்ள. இருக்கிறீங்களா? அது அவங்க அக்கா தான் சொல்லணும். சொல்லுங்கள், எது முக்கியம்? என் மதிப்பு, என் வயசு, என் பணம், அதை விட எதுவும் முக்கியம்? ஆமீன். நம்ம புரியுதுங்களா? இதெல்லாம் திரும்பி வந்துடும்மா, திரும்பி வந்துடும். மரியாதை, மானம் இதெல்லாம் திரும்பி வந்துடும். ஆனால் அபிஷேகம் போயிடுச்சா திரும்பி வராது. என்னுடைய சுபாவம் போயிடுச்சுல, ஒரு முத்திரை குத்திடுவாங்க உலகத்தில். என்ன ஜெபம் பண்ணியிருந்தாம்மா இப்படி கத்துதே, என்ன குப்பத்துராணி மாதிரி, அது காலம் முழுக்க அந்த பேர் அப்படியே இருக்கும். சில நேரங்களில் பொறுமையாக இருங்க, உங்கள் கேரக்டரை பரலோகமே புகழும். செத்தை நீங்கள் பரிமள தைலம்தான், ஆனால் ஒரு சின்ன செத்தை வந்துச்சுன்னா உங்கள் வாழ்க்கையே நாறிடும். இல்லை கேட்குறீங்களா? தேவனே ஞானமுள்ள வாழ்க்கை. நான் கூட முடிச்சிடுறேன். நடைமுறை வாழ்க்கையில் தான் எதை படித்தானோ அதை கடைபிடிப்பான். நீங்கள் நான் எதை படிச்சிருக்கிறேன், எதை கேட்டிருக்கிறேன், எதை பிரசங்கம் பண்ணியிருக்கேன், ஐ ப்ராக்டிஸ் இட். திரும்ப சொல்கிறேன், மன்னிக்கணும். நீங்கள் எவ்வளோ பெரிய பிரசங்கம் கேளுங்க, நீங்கள் எவ்வளோ பெரிய பிரசங்கத்துக்கும் அடிமையாக இருங்க. இப்போது அவர் ஒரு பிரசங்கம் அடிக்கடி கேட்பார், நான் ஒரு பிரசங்கம் அடிக்கடி கேட்பேன், எங்கள் வீட்டுக்காரமா இன்னொரு பிரசங்கம் அடிக்கடி கேட்கும். நீங்கள் எவ்வளோ பிரசங்கம் கேட்டாலும் முடிஞ்ச அளவுக்கு என்ன செய்யுங்க, அது ஏன் தெரியுமா? அந்த பிரசங்கம் என் கேரக்டரை மாற்றலைன்னா அந்த பிரசங்கமே வேஸ்ட்டு. புரியுதா உங்களுக்கு? எவ்வளோ புக்கு படிக்கிறேன், புரியுதா உங்களுக்கு? படித்து கிறிஸ்டாங்கன்னு சொல்கிறாங்களே. இன்றைக்கி இந்த பிரசங்கத்தை தேடுறதுக்கு நான் 1 மணி நேரம், இந்த புஸ்தகத்தை நோட்ஸை தேடுறதுக்கு 1 மணி நேரம் ஆச்சு. எனக்கு எந்த டைரி எழுதுனே தெரில, எந்த டைரி எழுதிச்சிருக்கு, ஏதோ டைரி எழுதிச்சிருக்கிற, எந்த டைரியும் தெரியல. நான் சொல்ல இந்த கருத்து என்னவென்றால், வாட் எவர் ஐ நோ, வாட் எவர் ஐ லேர்ன், வாட் எவர் ஐ ப்ரீச், ஐ ஷுட் ப்ராக்டிஸ் மை லைஃப். சொல்ல கரங்களை